துரை கருணா அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு துரை கருணா அவர்களும் எம்ஜிஆர் காலம் தொட்டு அதிமுகவுடைய விவகாரங்களை ரொம்ப நுணுக்கமாக கவனித்து வருவர். ஆழமான தொடர்புகள் அங்கே கொண்டவர் திரு துரை கருணா என்பது குறிப்பிடத்தக்கது. திரு துரை கருணா, இந்த நகர்வுகள் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிளவை நோக்கி அதிமுக போய் விட்டது அப்படின்னு பார்க்கலாமா, போய் கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆமா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து அந்த கட்சி மிகப்பெரிய சரிவை, ஒரு பின்னடைவை, பெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான நிலை. ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடி கட்சியை கட்டமைத்து கட்சியை ஒன்றிணைத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துல கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்திய காலகட்டங்களில் எல்லாம் திமுகவை எதிரி என்று கருதுவதை விட்டு இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் தான் என் எதிரிகள் என்று தனிப்பட்ட முறையிலே கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை எல்லாம் கட்சியில் விலக்கி வைத்த விளைவுதான் இன்றைக்கு மீண்டும் ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை அதிமுக சந்தித்து மீண்டும் ஒரு பிளவை நோக்கி போகிறது என்கிற அபாயகரமான நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாகி இருக்கிறது. வரை இவர், அதாவது ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு அரவணைப்பான போக்கு வேண்டும், அனைவரையும் அனுசரித்து போகணும், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் தலைவர்களோடு ஆலோசித்து அந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தவிர்த்து இவர் இந்த ஒரு சர்வாதிகார போக்கிலே எடப்பாடி பழனிசாமி சென்றதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவரோடு இருந்து அவரை முன்னிலைக்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பலருமே, வேலுமணி உட்பட, சி.வி. சண்முகம் உட்பட, விஜயபாஸ்கர் உட்பட அனைவருமே அவருக்கு எதிராக கொடி தூக்கி இருக்கிறார்கள். நாம பார்த்தோம் 2024 தேர்தலுக்கு பிறகு 6 பேர், 6 முன்னணியினர் தான் போனாங்க. இன்றைக்கு பலர் அந்த 6, 60, 600 என்று இவருக்கு எதிரான குரல் அதிகரித்து வருவது என்பதை பார்க்கிறோம். இதுல என்னுடைய ஒரு கருத்து, என்னுடைய ஆலோசனை என்பதே, இந்த பிரிந்து சென்றிருக்கிற வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் வெளியிலே இருந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை தவேகாவிற்கு கொடுக்க வேண்டும். அதுல இணைந்து அமைச்சர் பதவி என்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி என்று சென்றால் அதிமுக இன்னும் மிக மிக மோசமான நிலைக்கு போய்விடும். எதிர்காலம் என்பதே கேள்விக்குறியாகிவிடும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றி ஒரு புதிய தலைமையை இவர்கள் ஏற்று கட்சியை கட்டமைத்து கீழே கிராமம் வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் பலருமே இன்று தாவேகா, சீமான் பின்னாடி போயிட்டாங்க. எனவே அதை கட்சியை ஒரு மறு கட்டமைப்புக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர தாவேகா உங்களுடைய இணைந்து ஆட்சி அதிகாரத்திற்கு போகக்கூடாது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் கருத்தாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அவர் கிளம்பியிருக்கிறார் வீட்டிலேருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. துரை கருணா சார், நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றணுங்கிற பரிசீலனை இருக்குது அப்படின்னு. அது அத்துணை எளிதானதா? நீங்கள் அதிமுகவுடைய பைலாஸை, அதோடைய சட்டத்திட்ட விதிகள் அத்தனையும் அறிந்தவர். அதில் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீமோ அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் தான் இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னாலும் சரி, செயல்படணும்னாலும் சரி, பொதுச் செயலாளருடைய இசைவில்லாமல் நடக்கக்கூடிய விஷயம் சட்ட ரீதியாக செல்லுமா? இது சட்ட ரீதியாக அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய விதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இது ஒரு பெரிய அப்பீல் டாஸ்காக சிவிஎஸ் தலைமையிலான அணிக்கு இருக்கும் இல்லையா? இல்ல, நிச்சயமா பெரிய இது ஒரு போராட்டம், சவாலா தான் இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த சவாலில் இருந்து எடப்பாடிக்கு எதிரானவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி பின்னாடி இருந்தாங்க. நேற்றைய தினம் சட்டமன்றத்திற்கு வந்த சி.வி. சண்முகம், பழனிசாமி, வேலுமணியினுடைய ஆதரவாளர்களை எடப்பாடி ஆதரவாளர்கள் தனித்தனியா அழைத்து சென்று ஒரு 6-7 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிதான் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து இப்ப 2 பக்கமே அங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. சி.வி. சண்முகம் ஆதரவு நிலைப்பாடு, எஸ்.பி. வேலுமணியை ஒருங்கிணைப்பு, அந்த சட்டப்பேரவை அதிமுக அந்த குழுவினுடைய தலைவராக வேலுமணியை முன்மொழிந்து கையெழுத்து போட்டவர்கள் ஒரு 6-7 பேரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவாக கையெழுத்து போட்டிருக்கிறதாக நான் அறிகிறேன். இந்த நிலைப்பாட்டை ஓகே, இந்த நம்பர் மாறிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வந்து எஸ்
தொடருங்க சார். ஆமா, வி சண்முகமும் அவர் இப்ப மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்களுடைய ஆதரவை திரட்டும் வேலையுமே நாளையிலிருந்து தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 58 மாவட்ட செயலாளரோடு பேசி அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டுல வந்துட்டாங்க. 82 மாவட்ட செயலாளர்கள்ல 58 பேர் எடப்பாடி தலைமையை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்திருக்கு. சட்ட திட்ட விதிகள் 1000 இருக்கலாம். பட் ஆனா நம்ம பார்த்திருக்கோம் நிறைய சட்ட சிக்கல்கள் வந்த போதும் கூட மிக சாதுரியமாக அதுல எல்லா சட்ட போராட்டங்களிலும் வென்று வந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லா சட்ட போராட்டங்களிலும் எடப்பாடி வென்று வருவதற்கு 100% உறுதுணையாக உற்ற துணையாக இருந்தவர் வி சண்முகம். அதிமுகவில் பயணிக்கிற அனைவருக்குமே தெரியும், உச்ச நீதிமன்றமானாலும் உயர் நீதிமன்றாலும் எந்தமானாலும் இவருடைய வி சண்முகத்தினுடைய அவருடைய முழு ஆதரவு, ஒத்துழைப்பு, ஆலோசனை, அவருடைய ஏற்பாடுங்கிறத கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன். அந்த அடிப்படையில தான் இந்த எடப்பாடிக்கு ஆதரவான தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு அதுக்கு நிச்சயமா உறுதுணையா இருந்திருக்கு. அவர் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எல்லா சட்ட போராட்டங்களையும் டெல்லியில அவர் தான் முன்னின்று நடந்திருக்கிறாரு, நம்ம பார்த்திருக்கோம். பட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது இல்லையா? அவர் தேர்தல்ல வெற்றி பெறாமல் இருக்கலாம், பட் he has survived all weathers. இல்ல குறைத்து மதிப்பிடவே இல்லை. அவர் இப்ப இந்த தேர்தல்ல கூட பயங்கரமா சுற்றுப்பயணம் செஞ்சாரு. நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு, போக்குவரத்து எல்லாம் பண்ணாரு. ஒரு அரசியல் தலைமை என்பது அந்த கட்சியை கட்டமைத்து ஒன்றிணைத்து வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.